இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், என்னடா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற? உன்னதான்டா கேட்குறேன். என்னாச்சு உனக்கு? ஏன் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற? ஏய், ஏன்டா என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிற? அப்படி என்னதான்டா கோவம்? நேரம் வந்தாலும் பேச மாட்டேங்கிற? ஏய், அப்படி என்னதான்டா என் மேல கோவம்? மத்தவங்க புரிஞ்சுக்காத கூட தாங்கிக்க முடியுதா? ஆனா உங்ககிட்ட என்னோட நிலைமைய சொல்லியும் கூடவே இருந்தும் புரிஞ்சுக்காம இருக்க பத்தியா? அதான்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய், அன்னைக்கு என்னோட நிலைமை அப்படி ஆயிப்போச்சுடா. என்னால எதுவுமே சொல்ல முடியலடா. இங்க பாரு, அன்னைக்கு நடந்ததை விடுறா. உன்னால எதுவுமே பண்ண முடியலன்னு வச்சுக்குவோம், அதையும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா சிஸ்டரோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ நீ அவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்திருக்க. ஏன்னா அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்கான சிஸ்டர் ஃபோன் பண்ணிருக்காங்க. உனக்கு பிடிக்கலன்னா விட வேண்டியதானே? அதை விட கூட திட்டி மெசேஜ் அனுப்பிச்சிருக்க. டேய், அதான் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இந்த அளவு கல்லஞ்சக்காரன் எப்படா மாறின? அப்படி என்ன சிஸ்டம் உனக்கு கோவம்? டேய், பாவண்டா சிஸ்டர், மனசு உடஞ்சு போயிட்டாங்க. இத்தனை நாளா இவ்வளவு நாளா மனசுல இவ்வளவு வெறுப்பு வச்சுக்கிட்டு தான் என் கூட இருந்தா நான் நினைச்சு சிஸ்டர் ரொம்ப வருத்தப்படுறாங்கடா. உங்க அண்ணன் கூட சேர்ந்து நீ நன்றி கட்டவன் ஆயிட்டியாடா. இதுக்கப்புறம் உன்னை பேசுறதுக்கு எதுவுமே கிடையாதுடா. அதனாலதான் போன் எடுக்கல. போதுமா? ஏய், என்னடா சொல்ற? நான் எந்த மெசேஜும் அனுப்பலடா. பாரு, நீ சொல்ற மாதிரி எனக்கு எந்த போனும் வரல. ஏய், பாரு, சந்தேகம் இருந்தா நீயே எடுத்து பாரு. டேய், அப்படி மெசேஜ் அனுப்பவே இல்லையா? அனுப்பலடா. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு நீ சொல்லித்தாண்டா எனக்கு தெரியுது. மாப்பிள்ள, உன் போன்ல இருந்தானே மெசேஜ் போயிருக்கு. எப்படிடா என் போன்ல இருந்து எனக்கு தெரியாம எப்படிடா மெசேஜ் போகும்? மாப்பிள்ள, அப்ப நடுவுல தாண்டா ஏதோ ஒன்று நடந்திருக்கு. டேய், நீ அனுப்புறான வேற யாரும் அனுப்பியிருப்பா? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு அவ இல்லாம எதுவுமே நடக்க மாட்டேங்குதுடா. உனக்கே தெரியும்ல. வேற ஒண்ணும் வேணாண்டா மாப்ள. அவன் என் கூட இருந்துகிட்டே கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தா கூட போதும்டா. அவள தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தா கூட போதும்டா.